என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த தாமரை மலரை நீ தொட்டாயல்லவா? இந்த தாயானவள் உன்னிடத்தில் இது போன்ற மலரை கொண்டு வந்து காண்பிக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுப நிகழ்வு நடக்கப் போகிறது என்று அர்த்தமல்லவா? அந்த சுப செய்தியினை உன்னிடத்தில் ஒப்படைக்க இப்பொழுது இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் இந்த வராகி என் மூலமாக உனக்கு கிடைக்கின்ற பொக்கிஷமாகத்தான் இருக்கின்றது. என் பிள்ளை, எந்த விஷயத்தில் எல்லாம் நீ மனம் வேதனைப்பட்டாயோ, எந்த விஷயத்தில் எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணினாயோ, அந்த விஷயங்கள் அத்தனையையும் நான் உன்வசமாக்க பல முயற்சிகளை செய்திருக்கிறேன் என்பதும் நீ நன்கு அறிந்ததுதான். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய இத்தனை நாள் காத்திருப்புக்குமான பலன் இன்று என் மூலமாக உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை வேண்டாம் என்று விட்டுவிட முடியுமா? என் பிள்ளை, மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்க தொடங்கு. உனக்கான பேரதிர்ஷ்ட செய்தியினை நான் கொண்டு வந்து கொடுக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகின்றாய். யாரும் உனக்கு அவ்வளவு எளிதில் கெடுதல் நினைத்து விட முடியாது. ஏனென்றால் உனக்கு துணையாக இந்த வராகி நான் இருக்கும் பொழுது அதை செய்வதற்கு இவர்களால் முடியாது. அதே நேரத்தில் என்னையும் தாண்டி உனக்கு ஒரு கெடுதல் நடக்கிறது, இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு தீய விஷயம் நடக்கிறது என்றால் அப்பொழுதுதான் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விஷயம் உன்னை போட்டு இந்த வாழ்க்கையில் பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. அது தெரியாமல் நீ அவர்களோடேயே நல்ல உறவில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று. எல்லாமும் தெய்வத்தை தாண்டிதான் வாழ்க்கையில் என்பதனை உணர்ந்த உனக்கு ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அது என்னை தாண்டிதான் என்பதனை புரிந்து கொள். இந்த சூழ்நிலை மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற சுப செய்தி கூட சட்டென்று உன்னிடத்தில் வராமல் போய்விடும். உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னை நெருங்காமல் போய்விடும். இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு முதலில் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள தொடங்கு. இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் எல்லாம் எதை சார்ந்தது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள தயாராகிவிடு. யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் எண்ணி வருந்தாதே. என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து உனக்கென்று நன்மைகள் நிச்சயமாக இருக்கிறது. நீயாகவே உனக்கு நல்லது நடக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டு உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொள்கின்றாய். ஆனால் உண்மையில் உனக்கு நடக்கின்ற அத்தனையுமே சுப நிகழ்வுகள்தான். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னுடைய சந்தோஷங்கள்தான். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ என்று வாழத் தொடங்குகிறாயோ அன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அற்புதங்களும் அதிசயங்களும் நிச்சயமாக என்னவென்று உனக்கு தெரிய வரும். யாரால் உன் மனது காயம் கண்டதோ அவர்களிடத்திலிருந்தே உனக்கான சுப செய்தி வரத்தான் போகின்றது. என் பிள்ளையே, சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அதிகப்படியான வேதனையை கொடுக்கும் பொழுது மனமுருகி கண்ணீர் வடித்த காலங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை நீ உணர்ந்தாயா? எவ்வளவோ கண்ணீர் சிந்துகின்ற நிலையில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து இதுவும் கடந்து போகும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டாய். இந்த விஷயங்களும் மாறும், இந்த விஷயங்களும் வாழ்க்கையில் மாறிப்போகும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். அப்படியானால் இனி உனக்கு நடப்பது அத்தனையுமே உன்னுடைய மனதிற்கு ஏற்றது போல உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களாகத்தான் இருக்க போகின்றது. இதில் உனக்கு எந்த சந்தேகமும் எப்பொழுதும் வேண்டாம்.
இனி வரப்போகின்ற நாட்களில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கத்தான் போகின்றது. நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல நல்ல விஷயங்களை உன் முன்னால் இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கத்தான் போகின்றது. அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும் பொழுதும் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் சாதித்து விட்டுதான் செல்கின்றேன். குறைந்தபட்சம் உன்னுடைய கவனத்தையாவது நான் திசை திருப்பி விட்டுதான் செல்கின்றேன். கவனங்கள் எங்கெங்கோ சென்று விடுகின்றதல்லவா? வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை எல்லாமோ நோக்கி உன் கவனங்கள் சென்று விடுகின்றது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் யோசிக்கின்றது. இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது என்னவென்று என் குழந்தையினால் சட்டென்று எந்த ஒரு முடிவினையும் எடுத்துவிட முடியாதல்லவா? ஆனால் நான் உன்னை அந்த நிலையிலிருந்து நிச்சயமாக வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஏற்படுகின்ற இந்த குழப்பத்தை தவிர்க்கின்றேன். தேவையில்லாததை யோசித்து கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று ஒரு நொடி இந்த அம்மாவின் வாக்கினை கேட்கும் பொழுது உனக்குள்ளேயே பல மாற்றங்கள் ஏற்படத்தானே செய்கின்றது. நீயும் ஒரு நொடி அம்மா என்னதான் சொல்கின்றாள், நம் தாயானவள் நம்மிடம் இன்று என்ன விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறாள் என்று எனக்காக ஒதுக்குகின்ற இந்த 10 நிமிடம் நீ அனைத்து துன்பங்களையும் மறக்கின்றாய். உன்னை சுற்றி இருக்கின்ற கவலைகளை எல்லாம் மறக்கின்றாய். இதை மறக்க முடியவில்லை, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதே என்று சொல்லித்தானே என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் இந்த 10 நிமிடம் உன்னுடைய கவலைகளை எல்லாம் நான் மறக்கச் செய்கின்றேன் என்றால் இது என்னுடைய வெற்றிதானே. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுவெல்லாம் நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் மிகுதியான ஒரு பாடத்தை கொடுக்கும். அன்று நீ கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில் யார் உன்னோடு இருந்தார்கள், யார் உனக்கு நல்லதை செய்தார்கள், யார் உனக்கு நல்ல வாக்கினை கொடுத்து உன்னை இக்கட்டான நிலையில் இருந்து மீட்டார்கள் என்று. உனக்கு நல்லது நடந்த பிறகு அது மறந்து போகலாம். ஆனால் செய்தவள் எனக்கு மறக்காதல்லவா? உன் தாயானவள் எனக்கு அது மறந்து விடாது. என் பிள்ளையை எந்தெந்த நிலையிலிருந்தெல்லாம் நான் மீட்டு கொண்டு வந்தேன் என்பதனை நான் நன்கு அறிவேன். என் குழந்தைக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தது, எதிலிருந்தெல்லாம் என் குழந்தையை நான் மீட்டெடுத்து நல்ல பாதைக்கு கொண்டு வந்தேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை கண்டும் நீ வாழ்க்கையில் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிலையும் மாறும், இந்த சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் மாறும் என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாய். இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு கையில் இருக்கின்ற பொழுது அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த மனநிலை நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் இழந்து விட்டோம் என்றால் அதன் பிறகு எதுவுமே நம்மால் பெற்றுவிட முடியாத தூரத்திற்கு சென்றுவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் இந்த வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கவில்லையே என்று நினைத்து வருந்துவதை விட நடக்கின்ற நேரத்தை நாம் நல்லதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் நமக்கானதாக உருவாக்கிவிட வேண்டும். எதிர்வரக்கூடிய நிலைகள் இனி உன்னை நிச்சயமாக இந்த வராகி என்னுடைய ஆசிகளோடு நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை. நான் உன்னோடு இருந்து உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை போக்குகின்றேன். சுப நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் தருகின்றேன். குழம்பி இருக்கின்ற உன்னுடைய மனது இந்த மலரை தொட்ட பொழுது சட்டென்று ஒரு நொடி தெளிவடைந்து விட்டது என்றால் அம்மா உன்னோடு இருந்து உன் வெற்றியை உறுதி செய்து கொண்டிருக்கிறாள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளலாம். உன் தாயானவள் நானும் நீ என் மீது கொண்ட அன்பை புரிந்து கொள்வேன். நான் என்றும் உன்னை கைவிட நினைத்ததில்லை. என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதில்லை. உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரத்தான் சில கஷ்டங்களும் கவலைகளும் இந்த வாழ்க்கையில் நடந்தது என்பதனை உணர்ந்து கொண்டால் என்றுமே உனக்கான சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வரும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.